ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமலே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்களும் தெரிஞ்சுங்க. ஸோ இதுக்கும் பிஃபோர் ஏதாச்சும் நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பொறுமையாக ஃப்ரீயாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட் ஃப்ரம் யுவர் சைடு. ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் நம்ம போட்டாலும் சுத்தமாக வியூஸ் போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு குட் ஆர் பேட், இல்லை ஆவரேஜ், இல்லை உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை எனி சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரே ஒரு கமெண்ட்ஸும் நீங்கள் ட்ராப் பண்ணிடுங்க. ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் மட்டும் ட்ராப் பண்ணுங்கள். பிகாஸ் லீவ் தான், பட் 48 ஹவர்ஸாக இருந்தாலும் நம்மளோட டோட்டல் வியூஸ் வந்து 713 தான் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போங்க. ஓகே, இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கான்செப்ட் தான் ஓப்பன் டெஸ்ட். நம்ம ஓப்பன் டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் சார்ட்ஸை வந்து எப்படி ஒரு ஆப்ஷன் பையரும் எப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக தெளிவாக ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிஃபோர் தட் உங்களோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ ஜெரோதா ரேஞ்சில் எனி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதில் ஆப்ஷன் செயினில் சென்சிபிள் இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஜெரோதா இல்லை ஏஞ்சல் ஒன் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ரெஃபரல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஜெரோதாக்கான லிங்க்கும் இருக்கும், மறக்காமல் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆல்சோ நீங்கள் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு சென்சிபிள். இந்த ஜெரோதா வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்கேஸ் சென்சிபிள் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பெய்ட் வேர்ஷன் ஆல்சோ யூஸ் பண்ணலாம். பட் ஜெரோதா இருந்தால் நீங்கள் ஃப்ரீ வேர்ஷனாகவே நீங்கள் சென்சிபிளை ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரேட் அனாலிசிஸ், வாட்ச் லிஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கோ டு அனாலிசிஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். அந்த ஆஸ் யூஷுவல் எப்போ இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா கடைசியாக மல்டி ஸ்டாடல் அண்டு ஸ்டாங்கல் சார்ட் அப்படிங்கிறது என்ன, இது எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ ஆக்சுவலாக நம்ம லைவ் செஷன் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் தான், இது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் டெஸ்ட் நியூ அண்ட் இம்ப்ரூவ்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கம் டு ஓப்பன் டெஸ்ட் நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட். இதில் பார்த்தீங்கன்னா என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்போயுமே 7:30க்கு வரமா என்ன டேட்டா வந்து மாறுது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்த்தாக இல்லை கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கான்ட்ராக்டாக எவ்வளோ வந்து கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ வந்து புட் சைடில் வந்து இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஓவராலாக இந்த ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் எப்படி இருக்குது, ஸோ டோட்டலாக ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரைக்ஸில் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் நடந்திருக்கு, எங்கே வந்து எக்ஸிட் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காலில் டார்க்காக இருக்குன்னா கால் சைடில் இருக்கிற ஒய் வந்து ஆல்ரெடி இருக்குது, அது கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளாங்காக டாட்டில் இருக்குதுன்னா லெட்ஸ் திஸ் இப்போ இந்த மாதிரி ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ரீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது புட்டோட ஓப்பன் டெஸ்ட். புட் இன்க்ரீஸ்னால் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஷேடட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஃப்ரைடே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா 22,000 வந்து புட் சைடில் ஹியூஜாக வந்து இங்கே டேட்டா இன்க்ரீஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் 22,000 மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2200லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது இருந்த லெவலை விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இங்கே ரைட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த ஓப்பன் டெஸ்ட் சேஞ்சஸ் மூலயமா இல்லை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, இது நார்மலாக எனக்கு தெரிஞ்சது தான். பட் இன்னும் கொஞ்சம் புதுசாக ஓப்பன் டெஸ்ட் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் டெஸ்ட் சேஞ்சும் இங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் பழைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்போம், நம்ம அதையே இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஓப்பன் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட் மார்க்கெட் வந்து ரேஞ்சு பவுண்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ரேஞ்சு பவுண்ட்லேயும் இல்லை ஒரு பக்கம் மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்குதுன்னா ஓப்பன் டெஸ்ட் என்ன மாதிரி ஒரு ஃபிகரில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே PCR அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் புட் கால் ரேஷியோ, தட் இஸ் புட் டிவைடட் பை கால் ஈக்குவல் டு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த புட் கால் ரேஷியோ அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ்
புட்டோட ரைட்டிங் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி காலோட ரைட்டிங் எவ்வளோ இருக்குது, அதோட வேல்யூ தான் 1.24 அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்டஸ் கன்சிடர்ஸ் இந்த ஸ்டேக் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2200 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக எங்கே இண்டிகேட் பண்ணுற வேல்யூ வந்து கம்பைண்டாக டோட்டலாக இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸையும் சேர்த்து இண்டிகேட் பண்ணுறாங்க. பட் நம்ம இண்டிவிஜுவலாக மார்க்கெட் எங்கே ட்ரேட் நடக்குதோ அங்கே என்ன மாதிரி புட் என்ன மாதிரி கால் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போல்லாம் புட் கால் ரேஷியோ வந்து 1க்கு மேலே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் புட்டோட ஓப்பன் டெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புட்டோட ஓப்பன் டெஸ்ட் 100 இருக்குது, ஓகேங்களா, இங்கே 100 இருக்குது. அதே மாதிரி காலோட ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 65 இருக்குதுன்னா லெட்ஸி நீங்கள் 100 டிவைடட் பை 100 நீங்கள் 65 போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 டைம்ஸ் இங்கே டிவைட் பண்ணுற மாதிரி தான் இங்கே வரும். ஸோ தட் இந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு புட்கால் ரேஷியோ 1க்கு மேலே வரும். தட் மீன்ஸ் 1க்கு மேலே மார்க்கெட் புட்கால் ரேஷியோ இருக்குதுன்னா அந்த மார்க்கெட் இண்டிகேட்ஸே புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பர்டிகுலராக 2200 கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறாங்க. 22,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா 22,000 பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கால் ரேட்டிங் இல்லவே இல்லை. ஸோ ஃபுல்லாகவே வந்து புட் சைடு மட்டும்தான் அங்கே இருக்காங்க. ஓகே, இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். இதுலேயும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்க்கணுமா இல்லைனா ஓவராலாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணுமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர் இருக்குது. இதை நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி ஃப்ரைடே வந்து மார்க்கெட் முடிஞ்சது. ஃப்ரைடேக்கு பிஃபோர் எஸ்டர்டே இருக்கும், அதுக்கு பிஃபோர் த எஸ்டர்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு வியாழக்கிழமை பொசிஷனை ரைட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் பண்ணாத பொசிஷன் கரண்ட்லி அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இதெல்லாம் ஆட் ஆகிட்டே இங்கே இருக்கும். இதுதான் ஓவராலாக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா. இன்றைக்கி என்ன ஃப்ரெஷ்ஷாக உள்ளார ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உள்ளார வருது. ஸோ கரண்ட்லி இன்ட்ராடேயில் என்ன நமக்கு சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச். இது டிஃபர் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஃபுல்லாக புட் சைடில் இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் இருக்குதுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேக்ஸில் ஒரு டெசிஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரேடு பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஃபேவராக இருக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸுமே நமக்கு எப்படி இருக்குதுன்னா நல்ல க்ரீன் கலரில் இருக்குதுன்னா டாப்பாக நல்ல புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா ஓவரால் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் புட் சைடில் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் 2200 புல்லிஷ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. லெட்டஸ் சி இப்போ 22,000 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே புட் சைடில் 1.28 crore குவான்டிட்டி வந்து ஓவராலாக இருக்காங்க. இன்றைக்கி சேஞ்ச் ஆனது 43.55 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ தட் இப்போ 22,000 மார்க்கெட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறாங்க. இதுக்கு மாறாக இருக்குது இங்கே க்ரீனில் அதிகமான ரைட்டிங்கும் இங்கே ரெட்டில் அதிகமான ரைட்டிங்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டைலில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி மார்க்கெட் எந்த பக்கமாச்சும் கவர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் டெஸ்ட் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ புட் சைடில் டேட்டா அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அங்கே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி 22,300 கால் சைடில் ஹியூஜ் ரைட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 22,300க்குள்ளே தான் ட்ரேட் நடக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 22,100 அதிகமான புட் ரேட்டிங் இருக்குதுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த பக்கம் தான் போகும் அப்படிங்கிறத நிறைய நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அது 2 சினாரியோ இருக்குது. சினாரியோ 1 வந்து மார்க்கெட் புல்லிஷ் வியூவுக்கு போகலாம், அடுத்தடுத்து 150 200க்கு போகலாம், இல்லைன்னா மார்க்கெட் 22,300 முடியலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இங்கே இருக்கிற கான்ட்ராக்டை ரைட் பண்ணுறவங்களுக்கு 22,100 முடிஞ்சாலுமே அந்த ப்ரீமியம் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இட் பிகம்ஸ் டு 0 ஆக போகிறது தான். ஸோ தட் 22,100 இருந்தால் மார்க்கெட் வேகமாக மேலே போகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. போகலாம், இல்லை அங்கேயே இருக்கலாம். இதே நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு பிஃபோராக ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்டு இப்போ 2200 மார்க்கெட் எப்படி இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து வேகமாக மேலே வந்திருக்கு, ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை போகாதா அப்படிங்கிற டெசிஷனுக்கு பிஃபோர் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சார்ட்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பிளேஸ் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு டவுட்டு, நீங்கள் எப்படி கரெக்டாக எக்ஸ்பைரி முடியும் போது இந்த ஸ்டேக்ஸ் தான் மார்க்கெட் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த இன்ட்ராடேயில் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த டேட்டா எடுத்து பாருங்கள். எக்ஸ்பைரி ஆக போகிற கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 22,100 பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புட்ருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா கால் சைடு ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆகியிருப்பாங்க.
ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே கால்லையும் இருப்பாங்க, புட்லையும் இருப்பாங்க. இங்கே 2250 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட்டில் மட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே 2250 பார்த்தீங்கன்னா கால் மட்டும் இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ஸில் மட்டும் 2 சைடுமே டேட்டா இருக்கும். ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கால் மட்டும்தான் இருக்கும், இங்கே புட் மட்டும்தான் இருக்கும். இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எங்கே அதிகமான டேட்டா மேக்ஸ் பெயின் இருக்கோ அங்கே தான் எக்ஸ்பைரி ஆகும். இது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் சைடாக இருக்கும். அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, லெட்ஸ் சி இப்போ கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக தான் மார்க்கெட் இங்கே இருக்குது. ஒரு அசெண்டிங் பேட்டர்ன் மாதிரி இங்கே வந்து நமக்கு ஓப்பன் டெஸ்ட் ஃபார்ம் இருக்குன்னா மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே புல்லிஸில் இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் ஸ்ட்ரைக்ஸில் பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறதுக்கான கால் ட்ரைடர்ஸ் யாரும் பெருசாக இல்லை. ஸோ தட் மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஸில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இன் சம் சினாரியோ மார்க்கெட் பேரி சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே ஃபுல்லாக கால் பக்கம் ஹியூஜாக இருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கால் பக்கம் ஹியூஜாக இருப்பாங்க, புட் பக்கம் பெருசாக இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே புட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே இருக்க க்ரீன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது பெருசாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் பேரி சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக இங்கே இண்டிகேட் பண்ணுறது தான் இங்கே மீன் பண்ணுறது. ஸோ நீங்கள் டேட்டா ரீட் பண்ணும்போது ஓப்பன் டெஸ்ட் டோட்டலையும் பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கி என்ன சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் பார்க்குறதா இல்லை 15 பார்க்குறதா அப்படிங்கிற டவுட் இருக்கும். நீங்கள் மினிமம் ஃபுல் டே நீங்கள் வச்சு பாருங்கள். ஃபுல் டேயில் என்ன இருக்கோ அது ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா ஃபுல் டேயில் ரைட் போட்டவங்க கான்ஸ்டண்ட்டாக ரைட் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபுல் டேவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எதர் நிஃப்டியா ஆர் பேங்க் நிஃப்டி நீங்கள் எது பார்த்தாலும் உங்களுக்கு அது கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஓப்பன் டெஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கான வழிகள். ஓகேங்களா, இப்போ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஸ்டாடல் ஸ்டாங்கல் சார்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்டாடலோ இல்லை ஸ்டாங்கலோ இல்லை நீங்கள் ஒரு ஆப்ஷன் பை பண்ண போகிறீங்கனாலுமே எப்படி ப்ரீமியம்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயும் 315 மேலே மார்க்கெட் ட்ரேட் நடக்கும்போது ஸ்பாட் வேகமாக ட்ரேட் நடக்கும், பட் சம் கேசஸில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் நடக்காமல் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது மார்க்கெட் முடியும் போதே கொஞ்சம் ப்ரீமியம் வந்து மிஸ்மேட்சாக முடிச்சிருப்பாங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதும் அதுக்கு ஈக்குவலாக தான் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி எப்படி ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணக்கூடிய சார்ட் வந்து இந்த மல்டி ஸ்டாடல் ஸ்டாங்கல் சார்ட். நீங்கள் உள்ளார வந்துட்டிங்கன்னா இதெல்லாமே கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ, ஸோ நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எனிதிங் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டியே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மல்டி ஸ்டாடல் ஸ்டாங்கல் சார்ட் வேணுமா, அதே மாதிரி நீங்கள் சார்ட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது மட்டும் இருந்தால் ஓகே. இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆடு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பாட்டமில் இங்கே ஆடு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஸ்டாடல், அதே மாதிரி இங்கே ஸ்டாங்கல் கஸ்டம்னு இருக்கும். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்டாடல் அண்டு ஸ்டாங்கல் சார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எது மாதிரி நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாம், எது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஒரு ஸ்டாடல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு ½ ஹவரில் எங்கே இருந்திருக்குன்னா 21,900 மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ ஸ்டாடல் அப்படிங்கிறது அடுத்த மணியாக இருக்கிற காலையும் புட்டையும் நம்ம செல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷார்ட் ஸ்டாடல். இங்கே இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா ஸ்டாடல் தான். அதாவது ஐ மீன் இங்கே இருக்கிறது ஸ்டாடல். இவங்க ஷார்ட் ஒன்றும் சொல்லலை, லாங் ஒன்றும் சொல்லலை. ஸ்டாடலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 21,900 மார்க்கெட் ஓப்பன் ஆக இருந்திருக்கு இல்லையா, நான் இதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே ஜஸ்ட் இன்ட்ராடே கிளிக் பண்ணால் அந்த இன்ட்ராடேயில் இருக்கிற சேஞ்ச் நமக்கு இங்கே காமிக்கும். ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸில் ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ் இங்கே என்ன இருக்குது, அதே மாதிரி விவாப் அந்த ஸ்ட்ராட்டஜியோட விவாப் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ஸ் நமக்கு வேணும்னா இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா காலோட ஓப்பன் டெஸ்ட்டும் புட்டோட ஓப்பன் டெஸ்ட்டும் நம்ம பார்த்துக்க முடியும். பட் நம்ம ஓப்பன் டெஸ்ட் பார்க்க வரல, இந்த சென்டராக இருக்கிற இந்த சார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் கர்சர் வச்சிங்கன்னா 9:15 அந்த ப்ரீமியம் எப்படி ஓப்பன் ஆகியிருக்கு. நான் கர்சர் வைக்கும்போதே நீங்கள் பார்த்தாலே தெரியும். 21,900 கால் வந்து 213 ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 21,900 புட் பார்த்தீங்கன்னா 78 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு அப்படியே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்கு. எப்படி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பனில் இருந்திருக்கு. ஆனால் இங்கே ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 9:15 எப்படி இருக்குது, 9:15 21,900 கால் வந்து 213 புட் வந்து 78 இருக்குது. மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகியிருக்குன்னா புட்டோட ப்ரீமியம் தானே அதிகமாக இருக்கணும். ஆனால் ஏன் இங்கே காலோட ப்ரீமியம் அதிகமாக இருக்குது?
ஸோ நீங்கள் இதை திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டாங்கலோ நீங்கள் போட போகிறீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 9:30 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ 9:30 நீங்கள் வெயிட் பண்ணும்போது இங்கே நடுவில் இருக்கிற ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இந்த ப்ளூ லைனில் எல்லோ லைனுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயினில் இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் டிகே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீமியம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே நோட் பண்ணி வச்சுங்க. இப்போது ஏடிஎம் ப்ரீமியம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஓடிஎம் ப்ரீமியம் ஆல்சோ இருக்கும். ஸோ ஏடிஎம் ப்ரீமியம், அதுக்கப்புறம் ஓடிஎம் ப்ரீமியம், அப்புறம் ஐடிஎம் ப்ரீமியம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஐடிஎம் அண்ட் தென் ஐடிஎம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகே ஆகும்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் டிகே ஆகும். அதே மாதிரி அட் த மணி ப்ரீமியம் ஆல்சோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பர்டிகுலர்லி 10 to 15 பாயிண்ட்ஸ் டிகே ஆகும். ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிகே ஆகும். ஸோ ஒரு ப்ரீமியம் ஒரு நாளைக்கு 15 ரூபா நமக்கு குறையும். ஓடிஎம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ரொம்ப டீப்பர் ஓடிஎம்மாக போனீங்கன்னா பெருசாக டிகே இருக்காது. பர் டேயில் எக்ஸ்பைரி டேயில் ஃபுல்லாக கரையும். நான் எக்ஸ்பைரி டேஸில் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் வந்து மினிமம் நீங்கள் ஒரு 5 to 9 பாயிண்ட்ஸ் இங்கே டிகே எதிர்பார்க்க முடியும். அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாங்கல் போடுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட டிகே அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குன்னா 30 to 40 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் உங்களுக்கு டிகே அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, 30 to 40 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் டிகே அப்படிங்கிறது இருக்கும். இதையே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரே ஒரு பாயிண்டில் மார்க்கெட் இருக்குது. இப்போது ஒரு ஸ்டாங்கலோ நீங்கள் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரைஸில் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே 100 rupees கால்லையும் 100 rupees புட்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு இதில் பெருசாக ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் போடணும். இப்போ 21,900 மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 or 30 பாயிண்ட்ஸ் டிவிஎஸில் இருக்கும். அங்கே இருக்கிற ப்ரைஸை அப்படியே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம போட்டால் தான் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த எல்லோ லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினில் இருக்குதுன்னா we have to enter here. ஓகே, we have to enter. நீங்கள் வந்து ஒரு 2 பக்கமே எடுக்க போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இந்த எல்லோ லைனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். இதுவே நீங்கள் நேற்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் see, நேற்று பாருங்கள், நேற்று சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனுக்கு மேலே மார்க்கெட் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு 10 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் திரும்பியும் ப்ரைஸ் கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த இஓடி முடிவு வரைக்கும் ப்ரைஸ் டிகே தான் கொடுத்துருக்கு. பட் ஃப்ரைடே மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடு மார்க்கெட். கடைசியாக மார்க்கெட் முடியும் போது தான் 3 மணிக்கு மேலே தான் ப்ரீமியம் அப்படிங்கிறதே குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் ஓப்பன் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரெண்டும் கம்பைண்டாக 290 ரூபா, முடியும் போது 343 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் செல் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் கேட்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க பட் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, பட் நான் பண்ணுற ப்ராஃபிட் வர மாட்டேங்குது அப்படின்னா நான் ஆல்வேஸ் வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பீக் பாயிண்ட் வரணும், இல்லை ஏதாச்சும் ஒரு தடவை மார்க்கெட் ஃபால் ஆகணும். அது மாதிரி மார்க்கெட் வரும்போது தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மார்க்கெட் 21,950 வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் புட்டோட ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது நான் புட்டை என்ன பண்ணுவேன் அப்படின்னா புட்டை நான் பக்கத்துலேயே எடுப்பேன். 21,800 புட்டோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ 21,900 புட்டை எடுத்துப்பேன். ஓகேங்களா, அதுக்கு மேலே 2100 கால் நான் வாங்கிப்பேன். ஏன்னா கால் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், புட் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஒரு தடவை மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த புட் ப்ரீமியம் டிகேவாகும், கால் ப்ரீமியம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. நோட் பண்ணணும், கால் ப்ரீமியம் ஏறும் அப்படிங்கிறது கிடையாது. கால் ப்ரீமியம் பெருசாக ஏறாது, ஆனால் புட் ப்ரீமியம் குறையும். ஸோ அப்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இந்த ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, இது எனக்கு என்ன ஆகும்னா பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், இறங்கிடும். ஆனால் இது எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ தட் நான் ஒரு ஆப்ஷன் செல்லராக இது மாதிரி வரும்போது நான் வின் பண்ணிடுவேன். அப்போது நான் வின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையராக மார்க்கெட்டிங்கை பை எடுக்கும் போது நீங்கள் ஒரு ஓடிஎம் ஸ்டேக்ஸ் எடுத்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் வென்னவர் வந்து ஆப்ஷன் பையர் அப்படிங்கும் போது டீப் கொஞ்சம் இந்த மணியாக போனால் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்த மணியாகவோ இல்லை நியர்பை இருக்கிற ஓடிஎம்மை போனால் உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது. இது நான் ரெகுலராக ஸ்டாடல் பண்ணுறதுக்கான ஸ்டாடல் ஆக்சுவலாக பண்ணும்போது அந்த லைனுக்கு மார்க்கெட் மேலே போகும்போது மட்டும்தான் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத பார்ப்பேன். இது வந்து ஸ்டாடல். நான் பெரும்பாலும் வந்து ஸ்டாடல் பண்ணுறது கிடையாது, நான் ஒன்லி ஸ்டாங்கல் பண்ணுவேன். அப்போது ஸ்டாங்கல் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுவேன்னா இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இதை நான் கிளியர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் ஸ்ட்ராட்டஜி. பட் நான் ஸ்டாங்கல் வந்து நான் பெரும்பாலும் பண்ண மாட்டேன், ஒன்லி ஸ்டாங்கல் மட்டும் தான் பண்ணுவேன், ஸ்டாடல் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே மார்க்கெட் எங்கே இருக்கோ, மார்க்கெட் எந்த பக்கம் இருக்குதோ அங்கேருந்து நியர்பையாக இருக்கிற ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி நான் வந்து ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள்
மார்க்கெட் இப்போ வந்து 21,900 இருக்குதுன்னா இங்கே 21,800 அதே மாதிரி இங்கே மேலே வந்து 2200 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் நான் கிளியராக எடுத்துப்பேன். ஸோ 22,100 எடுத்திருக்கேன், 21,800 எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து ஃப்ரைடே மார்க்கெட் இங்கே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 21,800 22,100 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லெட்ஸி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுவேன். இமீடியட்டாக நான் என்ட்ரி எடுத்துட மாட்டேன். ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போ நல்ல ஒரு 10-15க்கு மேலே இந்த எல்லோ லைனுக்கு மேலே மார்க்கெட் வந்திருக்குன்னா இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 192 கம்பைண்டாக இருக்குது. 192 கம்பைண்டாக இருக்குது. அப்போது நான் இந்த பிளேஸில் ஷார்ட் ஸ்டாங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். 22,100 150 ரூபாலையும் 21,800 40 ரூபா நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்னோடய போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் 2% நான் வச்சுருக்கேன் ஒரு லாட்டுக்கு. பட் என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 192லேருந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள், 187 ஆகியிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 191 அங்கேயே தான் இருக்குது. இங்கே வேகமாக 244 வரைக்கும் போனாலும் மார்க்கெட் முடியும் போது இங்கே எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 182, லோ வந்தது 165 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஸோ நான் இங்கே செல் பண்ணது 194ல், ஆனால் கீழே இங்கே வரும்போது 164 வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 30 பாயிண்ட்ஸ் டிகே அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அப்போ 30 பாயிண்ட். ஸோ நீங்கள் இங்கே மார்க்கெட் ஆரம்பித்ததுமே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத விட நீங்கள் அட்லீஸ்ட் மேலே போகும்போது என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடு நீங்கள் வின் பண்ணியிருக்க முடியும். இது ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான டூல், மல்டி ஸ்டாங்கிள் சார்ட். ஓகே, ஏன்னா இந்த கால் அண்ட் புட்டோட டீவியேஷன்ஸ் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா, இந்த காலோட புட் டீவியேஷன்ஸ் பெருசாக இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரே மாதிரியே இருக்குதுன்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது. கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாங்கலோ போட்டிங்கன்னா மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ட்ரேடாக விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டாப் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த பிளேஸ் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாங்கிள் பண்ணும்போது மார்க்கெட் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக புட் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் இப்போ நீங்கள் 21,600 21,900 நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் நேக்கடாக ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதை விட கம்பைண்டாக ஒரு ஸ்டாங்கிள் அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக லாஸ் அப்படிங்கிறது வராது. ஒரு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக. வித் போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸாக நீங்கள் 2% கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. சரி, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கலாம்னா 1:2 வைக்கலாம். இப்போ நீங்கள் 150 ரூபா ப்ரீமியம் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ரீமியம் 30 ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் 180 இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணணும்னா 150 வந்து நீங்கள் 150லேருந்து மேலே வந்தால் எவ்வளோ லாஸ் வரணுமோ அதுதான் இங்கே செட் பண்ணணும். ஸோ 150லேருந்து எனக்கு வந்து ஒரு 210 போனால் எனக்கு லாஸ் வர ஆரம்பிக்குன்னா 210 நீங்கள் ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணணும். ஓகே, இது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஒரு பீக் பாயிண்ட் வரும்போது என்ட்ரி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஆப்ஷன் பையர் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா மார்க்கெட் ஒரு பீக் பாயிண்டில் இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட் 10.15 வரும்போது உங்களோட கால் ப்ரீமியம் ஹியூஜாக இருக்குது. உங்களோட கால் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃப்ரைடே மார்க்கெட்டில் 21,100 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து ஹியூஜாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் இந்த பிளேஸில் இமீடியட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்காமல் வெயிட் பண்ணி ஒரு கால் டைரக்ஷன் போக போகிறீங்க அப்படின்னா ப்ரீமியம் கொஞ்சம் கூல் டவுன் கொடுத்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, இல்லை இதை பிரேக் ஆனதுக்கப்புறமா ஹெவி ரெக்வெஸ்டெக்ஸை நீங்கள் கான்ட்ராக்டாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இமீடியட்டாக எடுக்காமல் அந்த ப்ரீமியம் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே வந்திருக்கு, என்ன கேஸ் தான் ட்ரெண்டாக இருக்கும் மார்க்கெட், இல்லைனாலுமே ட்ரெண்டாக இருக்காது இல்லையா. அப்போது இந்த மாதிரி ப்ரீமியம் ஜாஸ்தியானதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ இதே கால் ப்ரீமியம் கண்டிப்பாக குறையும். இப்போ இங்கே 153 இருக்குதுன்னா இங்கே 145 கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பையர் பொறுத்தவரை ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா டேரக்ஷன் பார்த்து ப்ராப்பராக எடுக்கணும். ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு பீக் பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டாங்கிள் க்ரியேட் பண்ணால் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். நார்மலாக ட்ரேட் ஆகிற ஃப்ளாட் மார்க்கெட்டை விட ட்ரேட் நடந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டாங்கிள் போட்டிங்கன்னா இமீடியட்டாக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பையனுக்கு ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து மார்க்கெட் ட்ரெண்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஆகணும். ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணி இந்த சார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் மேலே ஒரு டாப்பில் ஐ பட்டனில் கண்டிப்பாக நான் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன், நீங்கள் பாருங்கள். ஒரு ஆப்ஷன் பையிங்க்கு நம்ம எப்படி சேஃபாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கிளியராக கொடுத்துருப்பேன்.
அதை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்பைண்டாக கண்டிப்பாக எதையும் நீங்கள் பார்க்கணும். நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒன்லி அல்டிமேட்டாக ப்ராஃபிட்ஸ் தான். அது எந்த ட்ரேடு பண்ணாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்ட்ராங்கலோ இல்லை ஸ்டாடலோ புல் கால் ஸ்ப்ரெட்டோ இல்லை புல் புட் ஸ்ப்ரெட்டோ எனிதிங் ஓகே, நமக்கு தேவை ப்ராஃபிட்ஸ். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சார்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாடல் ஆர் ஸ்ட்ராங்கல் இல்லை டைரக்ஷன் ப்ளே அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை கிளியராக இந்த சார்ட் சொல்லும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் பண்ணும்போது நம்மளால் லாஸ் அப்படிங்கிறது பெருசாக தவிர்க்க முடியும். ஓகேங்களா? இது நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ் தான் நான் ப்ராப்பராக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கல் பண்ண போகிறீங்க, ஸ்டாடல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுதுங்க. இல்லை உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் மேக் பண்ணலாம், ஸோ இதில் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றின வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.